நீங்க கேட்க வேண்டிய கேள்வி திமுகவை கேட்க வேண்டிய கேள்வி எங்களை கேட்கிறீங்க. தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பத்திரிகையாளர் சந்திப்பிலும் பிரஸ்ல எல்லாத்திலுமே இந்த வாக்கு அதிகாரம் வாக்கு திரட்டை பத்தி சொல்றாரு. தோழமை கட்சிகள்லாம் நாடாளுமன்றத்துல பல முறை வாக் அவுட் பண்ணியிருக்காங்க இந்தியா கூட்டணியில். அதனால எல்லாரும் ஆதரிக்கிறாங்க. இதை முதன்மையா எடுத்து செல்றது காங்கிரஸ் பேரியக்கம். காங்கிரஸ் பேரியக்கம் தான் ஃபீல்டுல இந்த விஷயத்துல இருக்கு. வாக்கு திருட்டை தடுக்க வேண்டும், மக்களுக்கு வாக்கு அதிகாரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்ற முழக்கத்தோடு இந்தியில சொல்ல போனா ஓட் சோரி கொட்டிச்சோர் அப்படின்னு இந்தியா முழுவதும் ஒரு குரல் ஒலிச்சிட்டு இருக்கு. நாங்க செய்யறோம், பிறர் ஆதரிக்கிறாங்க. ஒவ்வொரு மாநில தலைவர்கள் மாறணும்னு சொல்றீங்க. ஆனா அதுக்கான முயற்சியை தமிழக காங்கிரஸ் கட்சி எடுத்த மாதிரி இல்ல. தொடர்ந்து திராவிட கட்சிகளோட பயணிக்கிறீங்க. மாற்றம் வரணும் மக்கள் விரும்புறாங்க. அதுக்கான முயற்சி செல்வ பெருந்தகை தலைமையிலான தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எடுக்குமா? மக்கள் தொலைக்காட்சியா 22,000 கிராம கமிட்டிய ரொம்ப நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு அமைச்சிருக்கு. மகாத்மா காந்தி சொன்னது போல the country the heart, the living the village அப்படின்னாரு. இத கிராமம் தான் இந்தியாவுடைய ஆன்மா, இதயம். அந்த நாங்க வேர்களை தேடி ரூட்ஸ் கிராமங்கள் அதை தேடி நாங்க போயிட்டு இருக்கோம். இப்ப 22,000 கமிட்டி அமைச்சிருக்கோம். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல காமராஜர் ஆட்சி எல்லாத்துக்கும் எங்க இருந்து வரணும்? வாக்கு பலத்தை அதிகரிக்கணும், எங்களுடைய அமைப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், வலிமையாக்கணும். அந்த வேலையில இறங்கி இருக்கோம். திருநெல்வேலி மாநாடு பார்த்திருப்பீங்க. எல்லா கூட்டம் மாதிரி இல்லை. இந்த கூட்டம் தன்னிச்சையா கிராம கமிட்டியில இருந்து வந்த கூட்டம். திருநெல்வேலிக்கு லட்சக்கணக்கான மக்கள் மெழுகுவத்தி பந்தம் ஏற்றிருக்கோம். இப்ப 1 கோடி கையெழுத்து பெற பொறுத்த எல்லாம் கட்சிக்காரங்க பண்றாங்க. இப்ப துரை சந்திரசேகர் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு எழுச்சியா அந்த பகுதியில பணியாற்றிட்டு இருக்காருன்னுட்டு. இது தமிழ்நாடு முழுவதும் நாங்க பணியாற்ற, தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பை வலிமைப்படுத்துறோம். இதுதான் காங்கிரஸ் பேரியக்கம் இந்த தேசத்திற்கான கட்சி என்பதை நாங்க தொடர்ந்து நிரூபிக்கிறோம். போக 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 உங்களுக்கு காங்கிரஸ் உடைய எழுச்சியும் வளர்ச்சியும் தெரியும். இந்த மைக்கு முன்னாடி நான் ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு, இன்னும் சீட்டு வேணும் அப்படின்னு கேட்டா நீங்க வாங்கி தருவீங்களா? நீங்க வாங்கி தருவீங்களா? சரி, தலைவர் என்ற முறையில என்ன டிவி நீங்க நியூஸ் 18 கொஞ்சம் வாங்கி தருவீங்களா? நாங்க மக்களுக்காக கோரிக்கை. இல்ல இல்ல, நான் மைக்க பார்த்து பேசுறேன், கேமராவை பார்த்து பேசுறேன். வாங்கி தர முடியுமா? எங்க கேட்கணுமோ அங்க கேட்கணும், எங்க பெறணுமோ எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்யும். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் எல்லா அதிகாரமும் பவரும் இருக்கு. அவங்க எந்தெந்த காலகட்டத்துல எப்படி பேசணும், எப்படி அரசியலை கொண்டு போகணும்னு தெரியும். அவங்க வழிகாட்டுல தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி இயங்கிட்டு இருக்கு. எங்க கோரிக்கை, எங்க தலைவர்கள் பேசுறது எல்லாத்தையும் நான் அவங்க விருப்பங்கள்லாம் சொல்லி இருக்கோம். எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவெடுக்கும். அதெல்லாம் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட இது நீதிமன்றத்துடைய வரம்புல நம்ம பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் இன்னும் அதை முழுமையா படிக்கல, நான் படிச்சுட்டு சொல்றேன். அதுல என்ன டவுட் இருக்கு? அவர் தான் நிரந்தர உறுப்பினர். பிஜேபிக்கு தான் ஓட்டு அதிகமா இருக்குது காங்கிரஸை விட. மாயை தெரிஞ்சது எல்லாருக்குமே. இல்லையே, காங்கிரஸோட நிலைப்பாடு வந்து ரொம்ப எப்படி வாங்கினாங்க சொல்றேன், பேசலாமா? வருத்தப்படக்கூடாது. எல்லா சாதி கட்சி தலைவரையும் கூட வச்சுக்கினாங்க. யார் யாரு? தேவநாத யாதவ கட்சி தலைவர், பாரிவந்தர் உடையார் கட்சி தலைவர், ஏசி சண்முகம் முதலியார் கட்சி தலைவர், இது மாதிரி எல்லா தலைவர்களையும், தேவர் தலைவர்கள், எல்லா சமூக தலைவர்களையும் கூட வச்சுக்கின்னு அவங்க வாக்கெல்லாம் பெற்றுட்டு பாஜக வாக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா? எவ்வளவு பெரிய அபத்தம் இது. அவங்களுக்கு ஏதுங்க வாக்கு? பிஜேபிக்கு எல்லாம் தமிழ்நாட்டுல வாக்கே கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. நீங்க கூட்டம் கூடுதல் சொல்றீங்க. கூட்டம் கூடுதனால பிரச்சனை ஆகுன்றது எல்லாருக்கும் இப்ப தெரியும். ரீசன்ட்லி நடந்தது. கூட்டத்தால மட்டும் ஓட்டு வருது அப்படின்றது நீங்க சொன்னது மாதிரி அர்த்தமா? எங்க கூட்டம் வேற, பிறருடைய கூட்டம் வேற. எங்க கூட்டம் தேசபக்தி, தேசபக்தியான கூட்டம். எங்க கூட்டம் சாதி கட்சின்னு தூரல சாதிய தலைவர்கள் கூட வச்சு அந்த சாதிய ஓட்டை வாங்கிட்டு பிஜேபி எங்க ஓட்டுறாங்க. இந்த இதுக்கே வரல. நீங்க 5 நாள் அவர் போராட்டத்துக்கு வரல. கடைசி
நேரத்துல வந்தீங்க. ஏன் நான் கூடவே இருந்தேனே. இல்ல, கடைசி மருத்துவமனை நான் தான் நேரத்துல, முடிச்சு ஏன்னா முதல் 3 நாள் அவர் போராட்டம் 2 நாள் நான் போன முடிச்சு வச்சேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.